ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் டபாலாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வச்சு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன அப்படின்னு. என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ஒரு அவேர்னஸ் கொடுங்க இந்த சேனல் பற்றி. அவங்களும் வந்து இந்த சேனலை வந்து விசிட் பண்ணிட்டோம். என்னோட வெப்சைட் USA தமிழன்.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் ஆகலாம். நானும் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஒரு 3 பார்ட் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய பார்ட் வந்து டைப்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அண்ட் கியூ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அதனோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் புரியறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்க அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டைப் அண்ட் கிளாசிஃபிகேஷன் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, அதில வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு லிஸ்ட் அப்படின்னு. அந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நெறைய வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதில வந்து விதவிதமா யூஸ் பண்றோம். ஒண்ணு வந்து நம்ம பார்த்தோம்னா, லிங்க் லிஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் அரேஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் இருக்கு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். சுருக்கமா நீங்க என்ன புரிஞ்சீங்கன்னா, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு லிஸ்ட் அவ்வளோதான். அந்த லிஸ்ட்ட வந்து நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி வந்து அத நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரா வந்து விதவிதமா வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஸ்டாக் அண்ட் கியூ இது 2மே வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் வருது. ஏன்னா இதுவும் வந்து ஒரு லிஸ்ட். ஆனா இது வந்து இதனோட யூஸ் கேஸஸ் வந்து ஒரு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் யூஸ் கேஸஸ். நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சினாரியோக்கு தான் வந்து நம்ம ஸ்டாக் இல்ல கியூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டாக் அண்ட் கியூன்றது ஒரு லிஸ்ட் தான். இப்போ அத வந்து நம்ம இந்த டப்பா வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டப்பா தான் வந்து ஒரு லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாக்கும் கியூக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இந்த டப்பால வந்து நீங்க வந்து யூசுவலா பார்க்கறது வந்து மேல தொறக்கிற மாரி ஒரு மூடி இருக்கும். ஸோ, இப்போ இந்த மாரி ஒரே ஒரு சைட்ல மட்டும் மூடி இருந்தது அப்படின்னா, இது வந்து ஸ்டாக்கு. இப்ப இதே மூடி வந்து உங்களுக்கு 2 சைட்ல இருக்கு. கீழயும் தொறக்க முடியும், மேலயும் தொறக்க முடியும் அப்படின்னா, அது வந்து கியூ. ஏன் வந்து நம்ம இந்த மாரி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட யூஸ் கேஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய டைம் வந்து நம்மளுக்கு வந்து கீழருந்து ஐட்டம உருவ வேண்டியதா இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து கியூ தேவைப்படும். சில டைம் வந்து நம்ம வந்து கீழருந்து உருவக்கூடாது, மேலருந்து தான் உருவணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். அதனால நம்ம வந்து ஸ்டாக் யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம 2 டப்பா எடுப்போம். ஒரு டப்பா வந்து ஸ்டாக்கு, இன்னொன்னு வந்து கியூ. ஸ்டாக் வந்து என்னன்னா, மேல மட்டும் தான் மூடி இருக்கும். அத வந்து நான் தொறந்து வச்சிருக்கேன். கியூல வந்து உங்களுக்கு மேலயும் மூடி இருக்கும், கீழயும் மூடி இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கியூல. ஸ்டாக்ல வந்து உங்களால வந்து கீழ ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கிற டிஃபரன்ஸ். இப்ப வந்து என்னன்னா, நம்ம ஐட்டம வந்து ஃபர்ஸ்ட் போடணும். ஸ்டாக் இல்ல கியூவா இருக்கட்டும். இப்ப நம்ம ஐட்டம் வந்து என்னன்னா, நம்ம ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி ஸ்டாக் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஐட்டமா வந்து போட்டுட்டு இருப்போம். அதே மாரி வந்து கியூலயும் வந்து ஐட்டம்ஸ வந்து நம்ம போட ஆரம்பிப்போம். இப்போ இந்த ஸ்டாக் அண்ட் கியூவா இருக்கிறதுனால வந்து இதுக்கு மெத்தட் வந்து வேற வேற பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஸ்டாக்ல வந்து நம்ம ஐட்டம் போடுறது வந்து புஷ் அப்படின்னுவோம். கியூல வந்து நம்ம ஐட்டம் போடும்போது அது வந்து என்கியூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஃபேன்சியா வச்சுட்டாங்க. நம்ம வந்து ஆட்ன்னு சொன்னாலே வந்து ஒரே மீனிங் தான். ஆனா வந்து ஸ்டாக்குக்கு வந்து நம்ம புஷ்ன்றோம். இது வந்து என்கியூ அப்படின்றோம். அது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் மேக் சென்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட், ரிமூவ் அப்படின்ற மாரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துரும். அதனால தான் வந்து இது புஷ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து என்கியூன்னு வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டாக்ல இருந்து ஒரு ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து ரிமூவ்ன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து பாப் அப்படின்னுவோம். ஸ்டாக்ல இருந்து ஒரு ஐட்டம் நம்ம வெளில எடுக்கணும்னா, அது வந்து பாப்ன்னுவோம். இங்க கியூல இருந்து நம்ம வந்து ஒரு ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து டிக்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் வந்து அந்த மாரி சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா நெறைய லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப ஆட், ரிமூவ் இந்த மாரி வந்து ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாக் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, நம்ம வந்து புஷ் அண்ட் பாப் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து இருக்கு அதுல. இத கியூல வந்து என்கியூ, டிக்யூ அப்படின்ற அந்த மெத்தட் வந்து இருக்கு. நீங்க எந்த லாங்குவேஜ் பண்ணாலும், புரோகிராமிங் லாங்குவேஜ் பண்ணாலும் இந்த மெத்தட்ஸ் வந்து சேம் தான். அதனால நீங்க வந்து கலப்படமா கான்ஃபிடென்ட்டா வந்து அந்த மெத்தட் நேம் அப்படியே வைக்கலாம். இப்ப நம்ம ஸ்டாக்க மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் டப்பாவ. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஐட்டம நம்ம வந்து புஷ் பண்றோம். இங்க வந்து உள்ள போயிடுச்சு. இத வந்து புஷ் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஐட்டம வந்து நம்ம வெளில எடுக்கணும்னா, இங்க வந்து கீழ மூடி கிடையாது. மேல மட்டும் தான் இருக்கு ஓட்ட. அதனால வந்து நம்ம இத பாப் பண்ணும்போது இந்த ஐட்டம வந்து ஃபர்ஸ்ட் இந்த வழியா வந்து மேல போற ஐட்டம அப்படியே நம்ம எடுத்துடுறோம். அதே மாரி அடுத்த ஐட்டம் எடுக்கணும்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஐட்டம் தான் நம்ம வந்து எடுப்போம்.
அதனால தான் நம்ம ஸ்டாக்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, லைஃபோ அப்படின்றோம். லைஃபோன்னா என்னன்னா, லாஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட். இப்ப என் கையில வந்து இது இருக்கு. இப்ப தான் இத வந்து கடைசியா நான் போடுறேன். அப்பன்னா இது வந்து லாஸ்ட் இன். இப்ப வந்து நான் வந்து பாப் அப்படின்ற மெத்தட நான் கால் பண்ணேன் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வரும். அதான் என்னன்னா கடைசியா எது போயிடுச்சோ, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஐட்டமா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜே. நான் ஏன் இது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நீங்க வந்து நம்ம யூஸ் பண்ற விதம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு எடுப்போம். இப்போ வந்து நீங்க ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து நீங்க வெப் பேஜஸ் வந்து நேவிகேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்க எப்பயாவது ஒரு டைம்ல வந்து பேக் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா, நீங்க கடைசியா எந்த பேஜ நீங்க பார்த்தீங்களோ, அதுதான் வந்து வரும் ப்ரௌசர்ல. இப்ப நீங்க பேக் 2, 3 டைம் அமுத்துனீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஆர்டர்ல வந்து நீங்க வந்து பார்த்துருந்தீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கு எடுத்துக் குடுக்கும். இப்ப இந்த பேஜ் தான் நீங்க வந்து லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும், லைஃபோ அதாவது லாஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட் மோட்ல வந்து இத போட்டுரும். இப்ப நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க பேக் பட்டன் நீங்க அழுத்துனீங்க அப்படின்னா, இந்த பேஜ் தான் வரும். அதாவது நீங்க கடைசியா விசிட் பண்ண பேஜ் தான் வந்து அது காமிக்கும். ஸோ அப்போ ப்ரௌசரோட பேக் பட்டனே வந்து இந்த ஸ்டாக் வச்சு தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா, இந்த விஷுவல் ஸ்டுடியோ இல்லாட்டி எக்லிப்ஸ் இந்த மாரி நெறைய ஐடிஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து அன்டூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதாவது நீங்க வந்து நெறைய சேஞ்சஸ் பண்ணிருவீங்க. அப்போ அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க ரிவர்ட் பண்றதுக்கு வந்து நீங்க அன்டூ போயிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு அன்டூ வந்து என்னன்னா, லாஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது என்னன்னா, இதுல இருக்கிறது ஒண்ணொன்னா நீங்க எடுக்க எடுக்க நீங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணீங்களோ, அது எல்லாமே வந்து அது ஸ்டாக்ல போட்டு வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து அதனோட அட்வான்டேஜ். ஸோ ஸ்டாக் வந்து நம்ம வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம் நம்மளோட பிராக்டிகல் லைஃப்ல. இந்த டெவலப்பரா நீங்க இருந்தீங்கன்னா, ஆனா நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. அது ஸ்டாக் வச்சு தான் யூஸ் பண்றாங்க. அது டெவலப் பண்ணியிருக்காங்க. கோட் எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஸ்டாக் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப நம்ம கியூக்கு வருவோம். இப்ப கியூல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து மேலயும் ஓட்டை இருக்கு, கீழயும் ஓட்டை இருக்கு. அதாவது ஒரு ஐட்டம் நீங்க போட்டீங்க அப்டின்னா, அந்த ஐட்டம வந்து நம்ம ஸ்டாக் மாரி இங்கருந்து எடுக்க தேவையில்ல. நம்ம வந்து பாட்டம்ல இருந்து எடுத்துடலாம். அப்பன்னா, நீங்க வந்து முதல்ல போடுற ஐட்டம் வந்து நம்மளால வந்து முதல்ல எடுக்க முடியும். அதாவது இந்த வழியா வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ, அதனால கியூ வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட் அப்டின்றோம். அதாவது FIFO அப்டின்றோம். அதாவது இதுதான் வந்து முதல்ல நான் போடுறேன் அப்டின்னா, இது என்ன ஆர்டர்ல போட்டேனோ, அந்த ஆர்டர்ல வந்து நம்ம கியூ வந்து கீழ இருந்து நம்ம வந்து அத எடுக்க முடியும். ஸோ இந்த கியூ வந்து உங்கள அறியாமலே வந்து நீங்க டெய்லி நெறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இல்லாம இருந்தாலும் சரி, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நீங்க நெட்வொர்க் டிராபிக் பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நீங்க சர்வருக்கு அனுப்புவீங்க. ஆனா நெறைய ரிக்வெஸ்ட் போகும். ஆனா அது வெப் சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அது வந்து கியூல தான் வந்து ஆப்பரேட் பண்ணும். அது எவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்தாலும் அது என்ன பண்ணும், இந்த மாரி கியூல போட்டுக்கும். எது முதல்ல வருதோ அந்த ரிக்வெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அது வந்து சர்வ் பண்ணும். கடைசியா வர ரிக்வெஸ்ட் வந்து கடைசியா தான் போகும். அப்பனா அது வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து அங்க யூஸ் பண்றாங்க. அதே மாரி ஏதாவது ஸ்கெட்யூலிங் பண்றீங்க அப்டின்னா, அது வந்து கியூ தான் அங்க வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னும் நெறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, பஃபர்ஸ்னா என்னன்னா, நீங்க டெம்பரரியா ஒரு மெமரிய வந்து ஹோல்ட் பண்றது. அந்த பஃபர்ஸ் எல்லாம் என்னன்னா, இந்த கியூல தான் இருக்கும். அதாவது நீங்க போடுறத நீங்க வந்து முதல்ல எடுத்துற முடியும். ஸோ, அதனால வந்து இந்த கியூ வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம நெறைய வந்து இன்டைரக்ட்டா வந்து கியூவ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல அப்புறம் புரோகிராமிங்ல. ஸோ, இப்போ ஸ்டாக் அண்ட் கியூல பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டாக் வந்து சில சினாரியோஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கியூக்கு வந்து இன்னும் நெறைய சினாரியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா உங்களுக்கு வந்து ஓவராலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இது 2மே வந்து வேற வேற மாடல்ல வந்து ஆப்பரேட் ஆகுது. நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க புரோகிராம் பண்ணும்போது எது வந்து அது வந்து அப்ளிகபிள் அப்டின்னு வந்து டிசைட் பண்ணணும். ஆனா மெத்தட்ஸ் வந்து ஸ்டாக் வந்து புஷ் அண்ட் பாப். இது வந்து என்கியூ, டிக்யூ அப்டின்றது தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இப்போ எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சி ஷார்ப் எடுத்துங்க, இல்ல ஜாவா எடுத்துங்க. இந்த ஸ்டாக் அண்ட் கியூ வந்து பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சராவே உள்ள குடுத்துருவாங்க. அதனோட ஃப்ரேம் ஒர்க்ல. இப்போ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஸ்டாக் அண்ட் கியூவை எழுத முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா எழுத முடியும். உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வேணும். அந்த கிளாஸ்ல வந்து நீங்க முக்கியமா வந்து ஒரு லிஸ்ட்ட மெயின்டெயின் பண்ணணும். அதுல வந்து உங்களுக்கு ஸ்டாக்னா, புஷ் அண்ட் பாப் அப்படின்ற 2 மெத்தட் போட்டு, உள்ள வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணும்போது, எந்த பொசிஷன்ல வந்து நீங்க ஆட் பண்றீங்க? அதுதான் வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து அ ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள பண்ற விஷயங்கள் வந்து நீங்க வந்து கோட் பண்ணி பண்ண முடியும். ஸ்டாக் அண்ட் கியூக்கு. என்னன்னா, நீங்க ஆப்டிமைஸ்டா பண்ண முடியுமா? அதுதான் வந்து இதுல கொஸ்டினே. ஏன்னா நம்ம கோட் எழுதணும் அப்படின்னா, நெறைய வந்து நம்ம லாஜிக் மேல லாஜிக் போட்டுருவோம். ஸோ ஆப்டிமைஸ்டா உங்களால ஒரு கோட் எழுத முடிஞ்சதுன்னா, நீங்களே வந்து ஒரு ஸ்டாக் வந்து நீங்க டெவலப் பண்ண முடியும். நீங்க வந்து ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிற ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் வந்து ஸ்க்ராட்ச்ல வந்து ஸ்டாக் அண்ட் கியூ வந்து பில்ட் பண்ண முடியும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸ்டாக்னா என்ன? கியூனா என்ன? அப்படின்னு உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் போடுறேன். அத வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.